ஜீவிய காலம், என் ஜீவிய காலமெல்லாம் நான் உம்மை பாடுவேன், பாடுவேன், பாடுவேன் என்றும். வாய்களை திறந்து பாடுவோமா? என் இயேசுவின் புகழ், என் ஜீவிய காலமெல்லாம், என் ஜீவிய காலமெல்லாம் நான் உம்மை பாடுவேன். நான் உம்மை பாடாமல் என்ன செய்வேன்? என் ஜீவனுமானவரே, நான் உம்மை தேடாமல் வேறெங்கு செல்வேன்? என் வாழ்வின் நாயகனே இயேசுவே, இயேசுவே என் புகலிடம். இவ்வுலகின் வாய்களை திறந்து பாடுவோம். எங்கள் நம்பிக்கை இயேசு. தொடருவேன் அவர் அடிச்சுவடை, இனி வரும் நாளெல்லாம் இயேசுவே, இயேசுவே என் புகலிடம். இவ்வுலகிலே எந்த நம்பிக்கை, தொடருவேன் அவர் அடிச்சுவடை, இனி வரும் நாளெல்லாம். இங்க நம்ம வந்திருக்கிறது ஆண்டவர் ஆராதிக்க. அவர் தந்த ரட்சிப்பின் அனுபவத்தை, அவர் தந்த சந்தோஷத்தை உயர்த்துறதுக்கு வந்திருக்கிறோம். இருக்கிறது வேடிக்கை பார்க்கறதுக்கு இல்ல. ஆண்டவரை இருக்கிற இடத்துல யதார்த்தமா துதிப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையில மாற்றங்க பார்ப்பீங்க. ஆராதிக்கிற நேரத்தை முழு மனதோடு ஆண்டவருக்கு கொடுக்கணும். உங்க சிந்தையெல்லாம் பரலோகத்துக்கு நேரா. ஏன்னா இந்த உலகத்துல யாருக்கும் தர முடியாத, யாராலும் செய்ய முடியாத சந்தோஷத்தை, சமாதானத்தை தருகிறவர். பாவசேற்றில் விழுந்த என்னை தூக்கி எடுத்தவரே, என் சாபங்கள் போக்கி அப்பா புது வாழ்வு தந்தவரே. பாவசேற்றில் விழுந்த, சொல்லுங்க, பாவசேற்றில் விழுந்த என்னை தூக்கி எடுத்தீங்களே, என்னை தூக்கி எடுத்தவரே. என் சாபங்கள் போக்கி, என் சாபங்கள் போக்கி புது வாழ்வு தந்தவரே. நான் உம்மை பாடாமல் வேறென்ன செய்வேன்? என் ஜீவனும் மானவரே அப்பா, நான் உம்மை தேடாமல் வேறெங்கு செல்வேன்? என் வாழ்வின் நாயகனே இயேசுவே, இயேசுவே என் புகலிடம். இவ்வுலகிலே எந்த நம்பிக்கை, தொடருவேன் அவர் அடிச்சுவடை, இனி வரும் நாளெல்லாம் இயேசுவே, இயேசுவே என் புகலிடம். இவ்வுலகிலே எந்த நம்பிக்கை, தொடருவேன் அவர்